வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா பலக்காயை வச்சு பிரியாணி பண்ண போறோம். இந்த காயில இம்புட்டு ருசியான பிரியாணியா நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரியாணி சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த காயில பலக்காயை கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு பெரிய பலக்காயை பொரிச்சு வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கிடுங்க. பலக்காயை வறுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பிரியாணி மசாலா, அதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி எல்லாம் போட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் தனியாக போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பிரியாணி பவுடர் நம்ம சேர்க்கண்டாம், வீட்டிலே நம்ம பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிடலாம். பிரியாணி பவுடர் அரைச்சி இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் புதினா, ஒரு கை புதினா, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்தாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சதை அப்படி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கிடுங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. 1 கிலோ அரிசி பிரியாணி செய்ய போகிறோம் சீரக சம்பாவில். அதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய், நெய்யும் ஊற்றணும். எண்ணெயும் நெய்யும் ஊற்றியாச்சு. 2 பட்டை போட்டுக்கிடுங்க. 2 பிரியாணி இலை இதான் போட்டு தாளிக்கணும். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கிடணும். சின்ன வெங்காயத்தை, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிவிடுங்க. அப்போ சீக்கிரம் நல்லா தக்காளி மசிஞ்சிடும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம கொத்தமல்லி நம்ம பிரியாணி மசாலா அரைக்கும் போதே போட்டாச்சு. அப்படி போடலைன்னா நீங்கள் இந்த சமயத்தில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச புதினா இலை, கட் பண்ணி வச்ச கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கிடலாம். இதில் நம்ம பொரிச்சு வச்ச பலாக்காய் சேர்த்துக்கிடுங்க. நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட இந்த பலாக்காய் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிடுங்க. இந்த டம்ளருக்கு நான் 5 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு நான் 10 டம்ளர் இந்த அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்திங்கன்னா பிரியாணி சீக்கிரம் வந்துடும். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. இந்த தண்ணியை பிரியாணிக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த சமயத்தில் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு காயுது பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச அரிசி, அது சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சேன் சீரக சம்பா அரிசியை. நல்லா கலந்துக்கிடுங்க. வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடணும். ஊற்றிருந்த தண்ணியெலாம் நல்லா சாப்பாடு இழுத்துருச்சு. கொஞ்சம் சதசதன்னு இருக்கு பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். இதை அப்படியே வச்சு நல்லா அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடணும். நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன் போல் சமப்படுத்திக்கிடுங்க. சமப்படுத்திட்டு இப்படி ஒரு குக்கர் மூடியை வச்சு வாழையில இருந்தால் வாழையில போட்டுக்கிடுங்க. இல்லைன்னா இப்படி மூடிக்கிடுங்க. குக்கரை அப்படியே மூடி நம்ம ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுறணும். அதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். தம் போட்டு இறக்கியாச்சு. பார்க்கலாம் பிரியாணியை. வாவ், சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது. பாருங்க, பிரியாணி நல்ல மட்டன் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்றும் கூட குலையலை சாப்பாடு. சுவையான டேஸ்டான பலாக்காயை வச்சு சூப்பராக பிரியாணி பண்ணியாச்சு. பாருங்க, பாக்குறதுக்கு சாப்பிட டெம்டிங்கா இருக்கா? சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.